வணக்கம் நண்பர்களே. நிலவின் சுற்றளவு குறைந்து வருவதாகவும் அதனால் பூமியின் மீது மோதவும் வாய்ப்பு உண்டு எனவும் சில ஆய்வாளர்கள் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளனர். சந்திரயான் 3 வெற்றிக்கு பிறகு பல்வேறு நாடுகள் நிலாவுக்கு படையெடுத்து வருகின்றன. மனிதர்களை நிலாவில் தரையிறக்கிய நாசா நிறுவனம் மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு விண்கலங்களை அனுப்பி வருகிறது. ஆர்டெமிஸ் திட்டத்தின் மூலம் மீண்டும் நிலாவிற்கு மனிதர்களை அனுப்ப பல்வேறு கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறது. அதேபோல ரஷ்யா, சீனா, ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகள் நிலாவுக்கு தங்கள் விண்கலங்களை அனுப்பி ஆய்வு செய்து வருகிறது. தற்போது பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பதிலாக நிலாவில் குடியிருப்புகளை உருவாக்கி அங்கிருந்து விண்வெளி ஆய்வுகளை செய்ய உலக நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன. எனவேதான் நிலா ஆய்வில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த ஆய்வுகளின் மூலம் தற்போது திடுக்கிடும் தகவல் ஒன்றை ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ளனர். சில பில்லியன் ஆண்டுகளாக நிலாவின் சுற்றளவு குறைந்து வருவதை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் பூமிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வாளர்களின் கருத்துப்படி பூமியுடன் ஒப்பிடும்போது நிலாவில் குளிர்ச்சி கடுமையாக காணப்படும். பகல் நேரத்தில் 127 டிகிரி சி அனல் பறக்கும் வெப்பம், அதேபோல இரவில் -183 டிகிரி சி கடும் குளிர். அதிக வெப்பமும் அதிக குளிர்ச்சியும் நிலாவின் தரைப்பகுதியில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அதேபோல நிலாவின் மேற்பரப்பை பல பில்லியன் ஆண்டுகளாக வால் நட்சத்திரங்கள் மற்றும் சிறு கோள்கள் தாக்கி பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் சில பில்லியன் ஆண்டுகளில் நிலாவின் சுற்றளவு 150 அடி அளவுக்கு குறைந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் நிலாவின் சுற்றளவு மேலும் குறையும் எனவும் அறிவியலாளர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தால் நிலாவில் நிலநடுக்கம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிலாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதை சந்திரயான் 3 தனது ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியது. நிலாவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பூமியைப் போல் சாதாரணமாக இருக்காது. பூமியில் சில வினாடிகள் தோன்றும் நிலநடுக்கம் நிலாவில் பல மணி நேரங்கள் நீடிக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிலாவின் தென்துருவத்தில் அதிக நிலநடுக்கம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் பூமியில் இருந்து நிலாவுக்கு செல்பவர்கள் ஆபத்தை சந்திக்க நேரிடலாம். இந்த புதிய தகவல்கள் மூலமாக பல்வேறு நாடுகள் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நிலா பயணங்களை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலாவின் சுற்றளவு குறைந்து வருவதால் பூமிக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாது என சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் சில ஆய்வாளர்கள் சுற்றளவு குறையும் நிகழ்வு தொடருமானால் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக நிலா பூமியின் மீது மோதும் வாய்ப்பு உள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.